இந்த சண்முகன் உன்னை தேடி வந்து விட்டேன். இப்பொழுது இந்த தைப்பூசத்தின் இரவினிலே உன் அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே. உனக்கான ஏற்றத்தினை நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் மனவழிகளுக்கும் இதேதான் கடைசியாக இருக்கும். இனி வருகின்ற திருப்பங்கள் உனதாகத்தான் மாறப்போகிறது. உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது. நீ தேடியதும் கிடைத்து விட்டது. உன்னை வெறுத்ததெல்லாம் போய்விட்டு போகட்டும். வெறுத்ததை நினைத்தும் கடந்து விட்டதை நினைத்தும் ஏன் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? நீ கவலைப்பட்ட தருணத்திற்கெல்லாம் நான் இங்கு விடையாக வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் இனி உன் காலம் தாமதம் பண்ண போவதே இல்லை. மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, உன்னை சுற்றி சுற்றி வந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது வெறுத்துவிட்டு போகிறார்களே என்று உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கவலை என்பது உனக்கு நிரந்தரமாகி விடுமோ? முன்பெல்லாம் நான் அழைக்காமலே பேசிய சில பேரும் பல பேரும் இப்பொழுது நான் அழைத்தால் கூட என்னாவென்று கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று உன் மனதிற்குள் அந்த பிரச்சனையின் அழுத்தத்தை நினைத்து கொண்டே நீ அழுது கொண்டே இருக்கின்றாய். சற்றும் இனி நான் தாமதிக்கப் போவதே இல்லை. உனக்குள் மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்வான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அந்த தருணம் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். இந்த கேள்விக்கு அணைகளை உன்னிடம் மட்டும்தானே முருகா கேட்க முடியும். எனக்கு அதை தவிர வேறு வழியும் இல்லையே என்று சொல்கின்ற என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மாற்றத்தினை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது இந்த நிலையில்தான் இருக்கின்றார்கள். ஏன் உன்னை விட்டு விலகிச் சென்றோம் என்று விடை தெரியாமல் கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கான விஷயத்தில் உனக்கு என்ன நடந்தது என்று இப்பொழுது புரிய போகும் நேரத்தில் அவர்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அவர்களுக்கும் புரியும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்திலும் நீ எனக்காக இருக்கின்றாய் என்று இந்த முருகனை நம்பி வந்து இருக்கும்போது நான் பச்சை மாலையிலே நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை காத்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையின் தருணத்தை மாற்ற மாற்ற இனி திருப்பங்கள் தான் வந்து சேரப்போகிறது. எப்பொழுது மாறும் எப்பொழுது மாறும் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தாய். இப்பொழுதே மாற்றுவதற்கான எல்லா நிலையையும் நான் தயார்படுத்தி விட்டேன். இனி இந்த சூழ்நிலையும் மாறத்தான் போகிறது. எதற்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ, எதை உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை உனக்கானதை நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதின் குழப்பங்களை வைத்து கொள்ளாதே. எது வேண்டுமோ அது உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. எதை நினைத்து என்னிடம் வந்து கண்ணீர் வடித்தாயோ, வடியேந்தியாச்சு இனியும் ஒன்றும் நடக்கவில்லை என்று என்னிடம் நீ எதை நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் நான் கால தாமதம் பண்ண போவதே இல்லை. இந்த நிலையையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வேலையை நான் தரத்தான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்கு நடத்தி தர காத்திருக்கின்றேன் தெரியுமா? அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் நான் தர இங்கு காத்திருக்கும் போது உன் மனதில் எந்த விஷயத்தையும் நினைத்து அழுது கொண்டு இருக்காதே. உனக்கான ஒன்று உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்கப் போகும்போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருந்த காரியத்தில் முடிந்தே விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்த விஷயத்தில் நான் தொடக்கத்தின் புள்ளியை அல்லவா வைத்திருக்கின்றேன். இதோ வாழ்க்கையின் வட்டத்தினை புரிந்து கொண்டு விட்டாயா? உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தின் உண்மையை புரிந்து கொண்டு விட்டாயா? இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எந்த ஒரு நிலையிலும் நீ இதுதான் வேண்டும் என்று உனக்கு பிடித்த விஷயத்தில் இருந்து மாறாமல், நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து பின்வாங்காமல், நீ எடுத்துக்கொண்ட விடாமுயற்சியில் இருந்து பின்வாங்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதிலிருந்து நான் எப்படி உன்னை விலக்கி வைப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ நீ கேட்டதை நான் தரப்போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது. உனக்கான வெற்றியை தர காத்திருக்கும் என் பிள்ளையே,
உன் நல்லதுக்காகத்தான் இப்பொழுது நான் இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஏற்றத்தை பார்க்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம். உன் கவலைகள் மாறும் தருணம் வந்துவிட்டது. எந்த ஒன்றிற்காக நீ என்னிடத்தில் வந்தாயோ அந்த ஒன்றை நான் நிரந்தரமாக்குவதற்கும் நிலையானதாக மாற்றுவதற்கும் நான் வந்து இருக்கும்போது நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து மட்டும் பின்வாங்கி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எதை உனக்கு நான் தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ இப்பொழுது அதை என் கையில் இருந்து பெறப்போகும் பொக்கிஷமாக உனக்கு தருவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றேன். நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நீ தர காத்திருக்கும் போது எனக்கு என்ன கவலை முருகா என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் நான் சற்றும் யோசிக்கப் போவதே இல்லை. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தர நான் காத்திருக்கின்றேன். எதை எப்படி செய்ய வேண்டுமோ நீ அதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு முன்னால் சென்று உனக்கான விஷயத்தில் திட்டமிடலோடு செய்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது. என் தங்கமே, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தர காத்திருக்கும் போது எதை எப்படி செய்தால் உனக்கு இனி வெற்றி கிடைக்கும் என்பதில் நான் இங்கு முன்னேற்பாடுவோடு அதை செய்து முடித்தே விட்டேன் என்று நினைத்துக்கொள். உன் பூஜைக்கான பலனை இப்பொழுது அடைந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பலனை அடைந்து விட்டாய். உன் பாதை யாத்திரையும் இப்பொழுது வெற்றியடைந்து விட்டது. இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளைகள் உச்சிக்கு செல்வதை, என் பிள்ளை புகழின் உச்சிக்கு செல்வதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. விட்டு விலகியதை தவிர என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று யோசிக்காதே. இந்த முருகனை உன்னை தேடி வந்து இருக்கும்போது இனி எதற்காக கலங்குகின்றாய்? நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உனக்காக நான் உன் விதியோடும் கருமாவோடும் இங்கு போராடி கொண்டு இருக்கும்போது உன் நிலையை பற்றி எல்லாம் இனி யோசிக்க வேண்டாம். எந்த நிலையையும் தாண்டி இந்த நிலையில் இருந்து மீண்டு கொண்டு வந்து கண்மூடி முழிப்பதற்குள் உனக்கு வெற்றியை தரத்தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உன் மகிழ்ச்சியான தருணம் வந்துவிட்டது. எதை சந்தோஷப்படுத்த வேண்டும், யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும், யார் உனக்காக இருக்கிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை வந்து சேரப்போகும் நேரத்தையும் காலத்தையும் இங்கு தொடங்கிவிட்ட போதிலும் என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். மாற்றங்கள் நிறைந்த உலகினிலே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எதை எப்படி செய்தால் உனக்கு மகிழ்வான தருணம் இருக்குமோ அதை பெறுவதற்கான நேரத்தை இப்பொழுதே நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைத்து முடிப்பதற்குள்ளதாகவே இந்த முருகன் நான் நடத்தி தருவேன். இந்த சண்முகம் நான் நடத்தி தருவேன். வெற்றி உன் வசம்தான். யாம் இருக்க பயமே